இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகமே எதிர்பார்த்து காத்திருந்த சட்டசபை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அன்றே தேர்தல் முடிவும் வெளியாகிவிடும். இதற்கிடையே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த கணமே தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டன. இதன் மூலம் தமிழக அரசின் முக்கிய அதிகாரங்கள் தேர்தல் கமிஷன் கைக்கு சென்றுவிட்டன. இனி அனைத்தும் தேர்தல் கமிஷன் பார்வையிலேயே நடக்கும். தேர்தல் நடத்தை விதிகளின் முக்கிய அம்சங்களை இனி பார்க்கலாம். அரசியல் கட்சியினரோ அல்லது வேட்பாளர்களோ சாதி, மதம், இனம், மொழி தொடர்பான வேற்றுமைகளை பேசி மக்களிடையே கசப்பு உணர்வையும் சலசலப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. சாதி மத உணர்வை தூண்டிவிடக்கூடாது. கோயில், மசூதி, தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம், பரிசு பொருட்கள், மதுபானம் வழங்கக்கூடாது. ஓட்டு போடும்படி மிரட்டக்கூடாது. தனியார் நிலம், சுவர், சொத்துக்களை சம்பந்தப்பட்டவர்களின் முன் அனுமதியின்றி அரசியல் கட்சியினர் பயன்படுத்தக்கூடாது. வேட்பாளரோ கட்சியினரோ மற்ற கட்சியினரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. மற்ற கட்சியினரின் திட்டங்கள், கொள்கைகள், அவர்கள் செய்த பணிகளை மட்டுமே விமர்சிக்கலாம். ஒரு அரசியல் கட்சி நடத்தும் கூட்டத்தில் மற்ற கட்சியினர் புகுந்து கேள்வி கேட்பது போன்ற செயலில் ஈடுபட்டு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடாது. ஒருவேளை அப்படி யாராவது செய்தால் அவர்களை தாக்கக்கூடாது. உடனடியாக போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சியோ அல்லது வேட்பாளரோ பொதுக்கூட்டம் நடத்த முறைப்படி போலீசாரிடம் அனுமதி பெற வேண்டும். ஒலிபெருக்கி பயன்படுத்த தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும். அமைச்சர்கள் தங்களது கட்சி பணிகளை அலுவலக பணிகளுடன் சேர்க்கக்கூடாது. பிரச்சாரத்திற்காக அரசு உபகரணங்களையோ அலுவலர்களையோ பயன்படுத்தக்கூடாது. அமைச்சர்கள் நிதி, மானியத்தை விடுவிக்கவோ நிதி உதவி பற்றி அறிவிக்கவோ அனுமதி கிடையாது. திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவோ முடிந்த பணியை துவக்கி வைக்கவோ கூடாது. சாலை வசதி, குடிநீர் வசதி செய்து தருவோம் என்பது போன்ற அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது. தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசு செலவில் விளம்பரம் வெளியிடவோ ஊடகங்களில் பிரச்சாரம் செய்யவோ அனுமதி இல்லை. பொதுக்கூட்டம் நடக்கும் மைதானம், ஹெலிபேட், அரசு விருந்தினர் மாளிகைகளில் அனைத்து கட்சியினருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும். தேர்தலின் போது தங்களுக்கு சாதகமாக செயல்படும் வகையில் தற்காலிகமாக அதிகாரி யாரையும் ஆளும் அரசு நியமிக்கக்கூடாது. ஓட்டுப்பதிவுக்கு 48 மணி நேரம் முன்பாக பிரச்சாரத்தை முடித்துவிட வேண்டும் என்பன முக்கிய நடத்தை விதிகள் ஆகும். அதேபோல் தமிழக எல்லைக்குள் யாராக இருந்தாலும் பணம் எடுத்து செல்ல கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது ஒரு நபர் 50,000 ரூபாய் வரை ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லலாம். அதற்கு மேல் பணம் வைத்திருந்தால் உரிய ஆவணம் வைத்திருக்க வேண்டும். ஆவணம் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு சென்றால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும். உரிய ஆவணத்தை காட்டினால் மட்டுமே திரும்ப வழங்கப்படும். இல்லை என்றால் கருவூலத்தில் செலுத்தப்படும். முறைப்படி விசாரணையும் நடக்கும். அதேபோல் 10 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் பணம் எடுத்து சென்றால் அது பற்றி உடனடியாக வருமான வரித்துறையினருக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்து விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் விசாரணை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். எனவே இனி பணம், தங்கம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம்.